கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெள்ளியும் கூட உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலியமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ரோட் டு கல்வரி சீசன் 2 சரிங்களா, அலவன்சா நெட்வொர்க் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்கள்களில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள் வருகிறதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நாள்லையும் கூட சங்கீதம் 64வது அதிகாரத்திலேருந்து நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். சரிங்களா, தேவன் நம்மளுடைய அடைக்கலம், God is our defender அப்படின்ற இந்த தலைப்பில் இந்த பகுதி நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்விதமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் 1வது வசனத்திலேருந்து முடிவு வர நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய மகா தயவு வெறும் 10 வசனங்கள்ல ஆண்டவர் எவ்விதமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை, தன்னுடைய திட்டத்தை, ஆண்டவர் நம்ம கடந்து போகின்ற இடுக்கமான சூழ்நிலைகளை எவ்விதமாக தேவன் தாவீதின் மூலியமாக நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா, இங்க இந்த பகுதியில் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். 2வது பகுதியில் நம்மளுடைய எதிரிகளுடைய அநேக திட்டத்தை அது செயல்படாத படிக்கு வசனம் சொல்றதுல நீதிமொழிகள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக திட்டத்தை எடுவோம், ஆனா அந்த திட்டத்தை நிர்ணயிக்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லி நம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க 3வது வசனத்திலேருந்து 6வது வசனம் அப்படி அதுல இருந்து நீங்க பார்க்கலாம். அப்புறம் 7வது வசனத்திலேருந்து 10வது வசனம் வரை ஆண்டவர் எவ்விதமாக சூழ்நிலையை மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற அலங்கோலமாவே தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மேசம் ஒரு மேசா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிக்கிறோம். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர். Our God is a God who transform and reform many things in our life. சரிங்களா, அநேக காரியங்களை தீர்ப்பு முனையாக நமக்கு மாற்றுகிறவராக இருக்கிறது நிமித்தம் அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்றுகின்ற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி மறந்துடாதீங்க. இந்த லெந்து நாட்களிலும் கூட அநேக இடுக்கமான ஒரு போராட்டத்தை நீங்களும் நானும் கடந்து போகலாம். சரிங்களா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இதை நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகம் மூட்டுகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நீங்களும் நானும் இப்ப இந்த வேளையில விசுவாசத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிற நம்மளுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு 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 ஞாபகம் மூட்டுதல் என்னன்னா, இன்னைக்கு நம்ம தாக்கப்படுகிறோமா, ஞாபகம் வச்சுங்க, தேவன் நம்மளுடைய மறைவிடமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நம்மளை அப்படியே ஓவர்வெல்மிங் பண்ண வைக்குதா, அப்படியே ஐயோ ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு கேட்க வைக்குதா, மறந்துடாதீங்க, தேவன் அவரை இன் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவருக்கு மீறி அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்க போகிறது இல்லை. அன்பான பிள்ளைகளே, இன்னொரு காரியம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கிறீங்களா, ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலையில இருக்கிறீங்களா, மறந்துடாதீங்க, தேவன் வெற்றியை தருகின்ற ஆண்டவர் என்று சொல்லி இந்த வசனத்தை போயிட்டு சங்கீதம் 64வது அதிகாரத்தை முழுமையா வாசிங்க. சரிங்களா, வாசித்த பிறகு கர்த்தர் பேசும்படிக்கு சத்தம், அவரோட சத்தத்தை கேட்கும்படிக்கு அப்படியே கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஏன் உடனே ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் கூட ஏன் தெரியுமா நம்ம வரோம் இன்னைக்கு? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேவனோட சமூகத்தில் காத்திருக்க மாட்டேன்றோம். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது இந்த காரியத்தை நம்மளுக்கு எழுதும் பொழுது சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவருடைய மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மைகளை வெளிப்படுத்துகிற காரியம் தான் இந்த பகுதி. எதுவுமே மாற்ற முடியாது, அது தேவன் மட்டுமே தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் மூட்டுகிற ஒரு வசனம், ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு பகுதியா இருக்குது. இந்த வேலையில உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். ஒருவேளை அழுந்துகிட்டு இருக்கிறீங்களா, ஒருவேளை போராடி கொண்டு இருக்கிறீங்களா, ஒருவேளை திக்கற்ற நிலைமையில இருந்துகிட்டு ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா, அன்பான தேவ பிள்ளைகளே தெரிந்து கொள்ளுங்க. இந்த லெந்து நாட்கள்ல உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு, உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தும்படிக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அலங்கோலங்களையும் அலங்காரமாய் மாற்றும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புத்திர சுவீகாரம். அன்பான பிள்ளைகளே, ஒன்று சொல்லவும் ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறந்துடாதீங்க. ஒரு 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 செய்தி இருக்கு என்னன்னா, ஒரு குருடன் தனக்கு பார்வை கிடைத்த பிறகு அவன் செய்கின்ற காரியம் என்ன தெரியுமா?
என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனோட கையில இருக்கிற குச்சை தூக்கி போட்டுருவானா. எந்த குச்சி அவனை வழி நடத்துனுச்சோ, எந்த குச்சி அவனை பாதுகாத்துச்சோ, எந்த குச்சி அவனை முற்றிலுமாகவே எங்க போகணும் வரணும் அவன் தட்டி தட்டி தானே பார்ப்பான். அதுதான் அவனோட வழிகாட்டியாவே இருந்துச்சு. அதுதான் தூக்கி போடுவானா. என்ன பார்வை கிடைச்சிருச்சுல. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை விடுவிக்கும்படிக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரா? இந்த வார்த்தை இல்ல, இப்ப மட்டும் இல்ல, சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த சூழ்நிலை கடந்து போய் முடிந்தும் கூட உங்களை டிஃபெண்ட் பண்ணுகிற, உங்களை அரவணைக்கிற, உங்களை பாதுகாக்கிற உங்களோட தேவனை எக்காரணத்தை கூட விட்டு கொடுத்துடாதீங்க. டோன்ட் எவர் கிவ் அப் யோர் காட் ஆன் யோர் சிச்சுவேஷன்ஸ். உங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நீங்கள் இப்ப தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரை விட்டுறாதீங்க. அன்பான பிள்ளைகளை, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் மெய்யாகவே நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை அழைத்த தேவன் நம்மள நீங்களும் நானும் எதிர்பார்த்தது போல இல்லாட்டியும் கூட அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில, அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில விலமடிக்க முடியாதது என்று சொல்லி நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வாருங்கள், நம் ஒரு கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அழைத்த தேவன் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தேவன் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கமும் இல்லை, கர்த்தரின் மீட்பர் குறை ஒன்றும் இல்லை. அழைத்த தேவன் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், இலை பாருதல் தந்திடுவார். திராணிக்கு மேலாக ஒரு போதும் சோதித்திடார். திராணிக்கு மேலாக ஒரு போதும் சோதித்திடார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? என்ன வந்தாடும் எது வந்தாடும் என் இயேசு என்னை கைவிடார். என்ன வந்தாடும் எது வந்தாடும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவேன் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அப்பா மாற்றுகிறவர், அப்பா எங்களுடைய அழுகோலைகளை அலங்காரமாய் மாற்றுகிறவர், எல்லாத்தையும் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதில் இந்த நாட்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பலப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. அப்பா உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அப்பா ஒவ்வொரு ஆண்டவரையும் எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவரே கர்த்தர் குணமாக்கும்படிக்கு, கர்த்தர் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா எங்களுக்கு அல்ல, ஆனாலும் உங்க நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தர் யாவையும் செய்யும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா ஏன்னா நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எங்களை திக்கற்ற நிலைமைக்கு விடுகிறவர் அல்ல. ஆனாலும் கூட மேன்மையானதும் மேலானதையும் ஆண்டவரே, சாதாரணதல்ல அசாதாரணமானதை செய்கின்ற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் நீர் வாக்கு மாறாதவர். பிதாவே, இதை கேட்கிற இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து அடியின் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே உங்களுடைய மகா தயவு அப்பா, உங்களுடைய மகா இரக்கம், உங்களுடைய ஆண்டவரே பராமரிப்பு ஆண்டவரே இவர்களோடு கூட இந்த நாட்கள்ல இருக்கும்படிக்கு காணப்படும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அப்பா நாங்கள் சிறுகணும், நீர் மாத்திரம் பெருகணும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒருவரை மாத்திரம் உயர்த்தி ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக.
காட் bless you.